அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 ஃபஸ்ட் செமஸ்டர். அதில் வந்து 4th யூனிட் புரியுதுங்களா. 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் 4.2 எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான்ஸ், அதாவது தமிழில் என்ன சொல்கிறோன்னா இரும்பு பிரித்தெடுத்தல். புரியுதுங்களா. இரும்பு பிரித்தெடுத்தலை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, இது எப்படி பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க. இல்லை ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இரும்பு பிரித்தெடுத்தல். இரும்பு வந்து நம்ம எப்படி வந்து தனியாக வந்து பிரிச்செடுக்கிறோம், அதில் என்ன வந்து தாது பொருள் அடங்கியிருக்கு, அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. புரியுதுங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு பிரித்தெடுத்தலில் இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இரும்பு தாதுவிலிருந்து இரும்பு பிரித்தெடுக்கப்பட்ட உலை எனப்படும் ஒரு பெரிய கொள்கலனில் எடுக்கப்படுகிறது. ஹேமடைட் போன்ற இரும்பு தாதுக்களில் இரும்பு 3 ஆக்சைடு, அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, Fe2O3. இரும்பு சத்தை விட்டு வெளியேற ஆக்சிஜனை இரும்பு 3 ஆக்சைடில் இருந்து அகற்ற வேண்டும். ஆக்சிஜன் அகற்றப்படும் எதிர்வினைகள் குறைப்பு எதிர்வினை என்று அழைக்கப்படுகின்றன. புரியுதுங்களா. ஆக்சிஜன் அகற்றப்படும் இது ஒரு மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஆக்சிஜன் அகற்றப்படும் எதிர்வினைகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. புரியுதுங்களா. அப்போ என்ன சொல்லுவீங்க, குறைப்பு எதிர்வினைகள். புரியுதுங்களா. 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இரும்பு பிரித்தெடுத்தல், அதில் முதல்ல நம்ம வந்து வரையறை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது இரும்பு தாதுவிலிருந்து இரும்பு பிரித்தெடுக்கப்பட்ட, புரியுதா, உலை தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வந்து கொள்கலனில் எடுக்கப்படுகிறது. இதில் முக்கியமான பொருள் பதினந்து இரும்பு பதினந்து இந்த உயிரோட்டம்னு சொல்லுவாங்களா வந்து, அதனால் பதினந்து ஹேமடைட் தாது தான் அது. புரியுதா. ஹேமடைட் போன்ற இரும்பு தாதுகளில் இரும்பு 3 ஆக்சைடு இருக்குது அதில். புரியுதுங்களா. அதாவது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, ஹேமடைட் தாதுவில் அடங்கியுள்ள பகுதி பொருள் எதுன்னு சொல்லி ஒரு மார்க் கொஸ்டினில் கேட்டிருப்பேன் நான், குயிஸில் கேட்டிருக்கேன் கொஸ்டினை. அப்படி கேட்டால் வந்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இரும்பு 3 ஆக்சைடு, 4 ஆக்சைடு, 5 மார்க் கொடுப்பாங்க. இன்னும் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து இரும்பு 3 ஆக்சைடு. அதுக்கு வந்து என்ன மாலிகுலர் ஃபார்ம் வந்து Fe2O3ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதிலே வந்து இரும்பு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான், இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க போனால், 2 ஸ்டெப்புன்னு கான்சன்ட்ரேஷனாக வந்து செறிவு. புரியுதுங்களா. கான்சன்ட்ரேஷனாக வந்து செறிவு. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த ஓர் இஸ் க்ரஷ்டு. புரியுது, அரைக்கிறது க்ரஷ்டுன்னா வந்து, புரியுதா. த ஓர் இஸ் க்ரஷ்டு இன் க்ரஷர்ஸ் அண்ட் இஸ் ப்ரோக்கன் டு ஸ்மால் பீசஸ். பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். புரியுதுங்களா. இரும்பு வந்து பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். அது எல்லாமே வந்து கட் பண்ணி சின்னஸாக வந்து ஸ்மால் பண்ணிக்கணும். இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் வித் கிராவிட்டி செப்பரேஷன்ஸ், அந்த புவியீர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். ப்ராசஸ் இன் விச் இட் இஸ் வாஷ்டு வித் வாட்டர் டு ரிமூவ் கிளே சாண்ட் எக்ஸெட்ரா. புரியுதுங்களா. கிளேன்னா களிமண்ணும் மணலும் வந்து அது கலந்துருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். புரியுதுங்களா. என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். 2 மார்க்ஸில் கேட்பாங்க, வாட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான், டிஃபைன் கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டால் வந்து தி ஓர் இஸ் க்ரஷ்டு இன் க்ரஷர்ஸ் அண்ட் இஸ் broken to small pieces. It is concentrated with gravity separations process in which it is washed with water to remove clay, sand, etc. Understand? Clay, sand, etc. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து இதே வந்து இங்கிலீஷ் ஸ்டெப் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டெப் 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 2. அதில் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் செறிவு, கால்சினேஷன். இதில் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங். புரியுதா. ஸ்மெல்ட்டிங்னா தி கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித், இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது வந்து இம்பார்ட்டன்ட் வேர்டு, இது கண்டிப்பாக எழுதணும் எக்ஸாம் எழுதும்போது. தி கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் கேல்குலேட்டட் குவான்டிட்டி ஆஃப் கோக், லைம்ஸ்டோன் அண்ட் த மிக்சர் இஸ் புட் இன் தி பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஃப்ரம் டாப். அதாவது பிளாஸ்ட் ஃபர்னேஸ்னால் வந்து குண்டு வெடிப்பு உலை. புரியுதுங்களா. பிளாஸ்ட் வந்து குண்டு வெடிப்பு உலை வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் மிக்ஸ் பண்ணுற கோக்கும் பண்ணுறாங்க, லைம்ஸ்டோன் வந்து சுண்ணாம்புக்கள். புரியுதுங்களா. தி கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் கேல்குலேட்டட் குவான்டிட்டி ஆஃப் கோக்கு, லைம்ஸ்டோன் அண்ட் த மிக்சர் இஸ் புட் இன் த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஃப்ரம் டாப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு மண்ணில் குறைந்த செறிவுகளில் விநியோகப்படுகிறது. குறைந்த செறிவு, கான்சன்ட்ரேஷன் வந்து லோவாக இருக்கணும், மண்ணில் இருக்காது வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இரும்பு மண்ணில் குறைந்த செறிவுகளில் விநியோகப்படுகிறது மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் கடலில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கரைக்கப்படுகிறது. இது விண்கற்களை தவிர இயற்கையில் ஒன்றிணைக்கப்படாதது, அரிதாகவே காணப்படுகிறது, ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் இரும்பு தாதுக்கள் மற்றும் தாதுக்கள் ஏராளமாகவும் பரவலாகவும் விநியோகப்படுகின்றன. புரியுதுங்களா. இரும்பு தாது அதிகமாக கிடைக்கிது நம்ம வந்து. புரியுதா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த கம்பியெல்லாம் கட்டுறவங்க எல்லாமே வந்து அந்த இரும்பு மெட்டல் தான் ஃபுல்லாக. என்ன சொல்லியிருக்காங்க மறுபடியும் பாருங்கள், சொல்கிற மாதிரி
இரும்பு மண்ணில் குறைந்த செறிவுகளில் விநியோகிக்கப்படுகிறது. குறைந்த மண்ணில் வந்து இது பண்ணுறாங்க. மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் கடலில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கரைக்கப்படுகிறது. இது விண்கற்களை தவிர இயற்கையில் ஒன்றிணைக்கப்படாதது. புரியுதா? அரிதாகவே காணப்படுகிறது. ஆனால் இரும்பு தாதுக்கள் மற்றும் தாதுக்கள் ஏராளமாகவும் பரவலாகவும் விநியோகிக்கப்படுகின்றன. புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அக்கரன்ஸ் ஆஃப் ஓர்ஸ், அதாவது பிரித்தெடுத்தல். அக்கரன்ஸ்னால் வந்து பிரித்தெடுத்தல். ஓர்ஸ் இதில் என்னென்ன ஓர் கேட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அயான் இஸ் வெரி ரியாக்டிவ் அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர் இன் ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் ஆக்சைடு, கார்பனேட்ஸு அண்டு சல்ஃபேட்ஸ். இதுதான் 3. ஆக்சைடு, கார்பனேட்டு, சல்ஃபேட்ஸு. தி மெயின் ஓர்ஸ் ஆர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின் நான் கேட்டிருக்கேன். கொஷின் இது குயிஸில் கேட்டிருப்போம். கொஷின் எப்படி கொஷின் வந்து வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஹேமடைட், வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் மேக்னடைட், வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அயான் ஃபெர்ரைட்ஸ். இதுக்கு கொஷின் கேட்டு ஹேமடைட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது, மேக்னடைட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது, அயான் ஃபெரைட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு கொஷின் கேட்பேன். இது 3 வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இது கரெக்டாக வந்து நீ பார்த்து இது படித்தேன்னா இது தெரிஞ்சால் மட்டும் நீ ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும் எனக்கு. புரியுதா? ஒரு கொஷின் வந்து 10 மார்க்கு. அப்போ ஹேமடைட் பற்றினா வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு Fe2O3, மேக்னடைட் பற்றினா வந்து Fe3O4, அயான் ஃபெர்ரைட்ஸ் பற்றினா வந்து FeS2. தி மெயின் ஓர் ஆர் ஹேமடைட். இதான் வந்து மெயின் ஓர் வந்து நமக்கு. புரியுதா? முக்கிய தாது பொருள் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்கிறோம் வந்து ஹேமடைட் தான். அதில் என்ன இருக்குன்னா அயான் 3 ஆக்சைடு இருக்குது, அயான் ட்ரை ஆக்சைடு. 3ன்னு சொல்கிறது அயான் ட்ரை ஆக்சைடு, 3னா ட்ரை ஆக்சைடு. புரியுதுங்களா? அயான் ட்ரை ஆக்சைடு இருக்குது. இல்லை Fe2O3 இருக்குது. தி அயான் ஆர் கண்டைன்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் மெயின்லி சிலிக்கா. அதில் என்ன இருக்குது துகள் வந்து சிலிக்கா டை ஆக்சைடு. சின்ஸ் அயான் இஸ் பிலோ கார்பன் இன் தி ரியாக்டிவிட்டி சீரீஸ், அயான் இன் தி ஓர் இஸ் ரெடியூஸ்டு டு அயான் மெட்டல் பை ஹீட்டிங் வித் கார்பன். கோக் வந்து ஹீட் பண்ணி வந்து கார்பன் வந்து. புரியுதுங்களா? இது அக்கரன்ஸ் ஆஃப் அயான்ஸு. 2 மார்க் கொஷனில் கேட்கலாம், இல்லை வந்து 1 மார்க் கொஷன் மாதிரி கேட்கலாம். ஓர்ஸ் மட்டும் கேட்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு உலை, அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் சொல்லுவாங்க. குண்டு வெடிப்பு உலை, பிளாஸ்ட் ஃபர்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு உலையில் பார்த்தீங்கன்னா என்ன வரைய சொல்லுவாங்க பாருங்கள். குண்டு வெடிப்பு உலை என்பது ஒரு வகை உலோகவியல் உலையாகும். இது தொழில்துறை உலோகங்கள், பொதுவாக பன்றி இரும்பு. புரியுதுங்களா? பன்றி இரும்பு, ஆனால் ஈயம் அல்லது தாமிரம் போன்றவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. குண்டு வெடிப்பு என்பது எரிப்பு காற்று. கொஷின் கேட்கலாம். குண்டு வெடிப்பு என்பது டேஷ் கட்டாயப்படுத்தப்படுவது. இல்லை வந்து குண்டு வெடிப்பு என்பது டேஷின் கொஷின் கேட்டால் வந்து என்ன எழுது நீ வந்து கட்டாயப்படுத்தப்படுவது, எரிப்பு காற்று கட்டாயப்படுத்தப்படுவது அல்லது வளிமண்டல அழுத்தத்திற்கு மேலே வழங்கப்படுவதை குறிக்கிறது. அதாவது ப்ரெஷர் நம்ம மேலே எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே வந்து கொடுக்குறது வந்து குண்டு வெடிப்பு. இப்போ குண்டு வெடிக்குது இல்லை, கீழே வந்து பூமி வந்து அதிருது, மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்குது. வளிமண்டல அழுத்தத்திற்கு மேலே வழங்கப்படுவதை குறிக்கிறது. புரியுதுங்களா? இது 2 மார்க்ஸ் கேட்கலாம். குண்டு வெடிப்பு உலை என்பது ஒரு வகை உலோகவியல் உலையாகும். இது தொழில்துறை உலோகங்கள், பொதுவாக பன்றி இரும்பு, ஆனால் ஈயம் அல்லது தாமிரம் போன்றவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. குண்டு வெடிப்பு என்பது எரிப்பு காற்று கட்டாயப்படுத்தப்படுவது அல்லது வளிமண்டல அழுத்தத்திற்கு மேலே வழங்கப்படுவதை குறிக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷில் சொல்ல பிளாஸ்ட் ஃபர்னஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளாஸ்ட் ஃபர்னஸு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து போட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2000 டிகிரி செல்சியஸ், 1500, 800. ஹாட் கேஸஸ் அவுட் வெளியே வந்து வெளியே போகுது. ஹாட் கேஸ் அவுட் வெளியே போகிறதுக்கு மேலே இருக்குது பாரு. அயான் ஓர், கோக்கு அண்டு லைம்ஸ்டோனின். இதில் வந்து மேலே வந்துருக்கு. அயன் கோக்கு இருக்குது, லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கள். இது 3மே இரும்பு, கோக்கு, சுண்ணாம்புகள் 3 போட்டு போகுதுன்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹாட் ஏரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெளியே போகிறது ஹாட்லேருந்து. மால்டன் அயான் அவுட்டு, மால்டன் அயான் ஸ்ட்ராங்கு அவுட் வெளியே போகிறதுக்குன்னு கொடுத்துருக்கீங்க. ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் டெஃபினேஷனு. இட் இஸ் ஏ டால் சிலிண்டரிக்கல் ஃபர்னேஸ் மேட் ஆஃப் ஸ்டீல். புரியுதுங்களா? இட் இஸ் ஏ டால் சிலிண்டரிக்கல் ஃபர்னேஸ் மேட் ஆஃப் ஸ்டீல். இட் இஸ் லைன்டு இன்சைடு வித் ஃபயர் பிரிக்ஸ். இட் இஸ் லைன்டு இன்சைடு இன் ஃபயர் பிரிக்ஸ். இட் இஸ் நேரோ அட் தி டாப் and as an arrangement for the introduction of ore and outlet for waste gases. புரியுதுங்களா? heated with help of hot gases. heated with பார்த்தீங்கன்னா help of வந்து hot gases. புரியுதுங்களா? hot gases மட்டும் தான் வந்து ஹீட் பண்ண முடியும். இது புரியுதுங்களா? 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் எழுதணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் நான் சொல்லிங்க பாருங்கள். இட் இஸ் ஏ டால் சிலிண்டர்கள், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃபர்னேஸ் மேட் ஆஃப் ஸ்டீல் தான் உருவாக்குவாங்க. இட் இஸ் லைன்டு இன்சைடு வித் ஃபயர் பிரிக்ஸ். ஃபயர் பிரிக்ஸ்னால் வந்து எரியுது ஒரு உலை. It is narrow at the top and as an arrangement for the introduction of ore and outlet for waste gases heated with help of hot gases. That is called blast furnace. தமிழ் வந்து குண்டு வெடிப்பு உலைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா
அடுத்தது வாட் இஸ் ஏ பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஏன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ்னா நான் இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தயாரிக்கிற ரோல் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ்ங்கிறது ப்ரொடியூசர்ஸ் மால்டன் ப்ளக் ஃபார் அயான் ஃப்ரம் அயான் ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் ஏ பிளாஸ்ட் ஃபர்னஸ். தி பர்பஸ் ஆஃப் ஏ பிளாஸ்ட் ஃபர்னஸ் இஸ் டு ரெடியூஸ் அண்ட் கன்வெர்ட் அயான் ஆக்சைடு இன்டு லிக்விட் அயான் கால்டு ஹாட் மெட்டல். புரியுதுங்களா? ஹாட் மெட்டலில் த பிளாஸ்ட் ஃபர்னஸ் இஸ் ஏ ஹியூஜ் ஸ்டீல் stock lined with refractory brick. Iron ore, coke and limestone are put into the top and preheated air is blown into the bottom. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குண்டு வெடிப்பொருளில் வந்து நம்ம என்ன பொருள் நம்ம எடுத்துக்கிறோம்னா வந்து அயான் எடுத்துக்கிறோம், லைம்ஸ்டோன் எடுத்துக்கிறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறோம் வந்து கோக் எடுத்துக்கிறோம். இது 3 தான் மெயின். இதுக்கு ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் ஆகுதுன்னா இது அதில் என்னென்ன பொருள் மெயினாக இருக்குன்னா இரும்பு தாது இருக்குது, இரும்பு துகள் இருக்குது, கோக் இருக்குது, லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கள் இருக்குது. 3 சேர்த்து நம்ம வந்து ஒரு இதை உற்பத்தி பண்ணுறோம். அதிகமாக கொஷின் கேட்பாங்க. புரியுதுங்களா? எப்படி கொடுக்குன்னா குண்டு வெடிப்பு உலகில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள் யாருன்னு கொஷின் கேட்பாங்க. என்ன எழுது நீ வந்து லைம்ஸ்டோன்னு, அயான்னு, கோக்கு. புரியுதுங்களா? 2 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணி வந்து லைம்ஸ்டோன், அயான்னு, கோக்குன்னு ஆன்சர் பண்ண நீங்கள் வந்து. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வார்பெரும்புன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வார்பெரும்பு. என்ன வார்பெரும்புனா தமிழ் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா வார்பெரும்புன்னா அதுக்கு என்ன வரைய சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேஸ்ட் அயான் சொல்லுவாங்க. வார்பெரும்பு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து கேஸ்ட் அயான் இங்கிலீஷில் வந்து இதுவும் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அது புரியுதா? வார்பெரும்பு என்றால் என்ன எடுத்துக்காட்டுன்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட் அயான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வார்பெரும்பு இரும்பு அல்லது இரும்பு கலவையை மெயின் அண்டர்லைன் பண்ணுங்க. இரும்பு அல்லது இரும்பு கலவையை நீர்ம நிலைக்கு மாறுமாறு காய்ச்சி வார்ப்பு அல்லது அச்சுகளில் ஊற்றி திண்ம நிலைக்கு குளிர்வித்து பெறும் இரும்பு வகையாகும். பொதுவாக இது கசடிரும்பு அல்லது பண்டு இரும்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தயாரிக்கிறாங்க. கலவை மாலையில் உள்ள தனிமங்களால் உடையும் போது இதன் வண்ணம் பாதிப்படைகிறது. வெள்ளை வார்ப்பிரும்பில் கார்பைடு துகள்கள் இருப்பதால் விரிசல்களை நேராக செல்ல அனுமதிக்கிறது. வெண்கருமை வார்ப்பிரும்பு கிராஃபைட் தகடுகளை கொண்டிருப்பதால் விரிசல்களை திசை மாற்றி பல சிறு விரிசல்களை உருவாக்குகிறது. புரியுதுங்களா? மெயினாக என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னா வந்து வார்ப்பிரும்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இரும்பு அல்லது இரும்பு கலவை நீர்ம நிலைக்கு மாறுமாறு காய்ச்சணும். புரியுதா? கெட்டியாக இருக்குண்டா இரும்பு அல்லது இரும்பு கலவை பார்த்தீங்கன்னா நீர்ம நிலை தண்ணி வாட்டராக மாறினது காய்ச்சி வார்ப்பு அல்லது அச்சுகளில் ஊற்றி திண்ம நிலைக்கு குளிர்வித்து பெறும் இரும்பு வகையாகும். பொதுவாக இது கசடிரும்பு பண்டிரும்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கலவை மாலையில் உள்ள தனிமங்களால் உடையும் போது இதன் வண்ணம் பாதிப்படைகிறது. வெள்ளை வார்ப்பிரும்பில் கார்பைடு துகள்கள் இருப்பதால் விரிசல்களை நேராக செல்ல அனுமதிக்கிறது. வெண்கருமை வார்ப்பிரும்பு கிராஃபைட் தகடுகளை கொண்டிருப்பதால் விரிசல்களை திசை மாற்றி பல சிறு விரிசல்களை உருவாக்குகிறது. புரியுதுங்களா? சிறு விரிசல்களை உருவாக்குகிறது. இது வந்து வார்ப்பிரும்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே வந்து இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஸ்ட் அயன்னா வார்ப்பிரும்பு. இங்கே பாரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹாட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க, அந்த மக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வார்ப்பெரும்பு தான். புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வார்ப்பெரும்பு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட் அயன் என்னென்ன இருக்குது அதில் அயான் கார்பன் அலாய்ஸ் வித் மோர் தென் 2.11% கார்பன். இதில் கொஷின் கேட்க மாட்டேன். 1 மார்க் கொஷின் கேட்டால் நான் கேட்டிருக்கேன். அயான் கார்பன் அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அடங்கியுள்ள வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ 2.11. புரியுதா? கார்பன் இட் பாஸ் த்ரூ த யூட்டோட்டிக் ரியாக்ஷன் டூரிங் சாலிடிஃபிகேஷன். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்எக்ஸ்பென்சிவ். புரியுதா? இன்எக்ஸ்பென்சிவ் ரேட் குறையாக இருக்கும். ஹேவ் குட் ஃப்ளூரிட்டி, ஹேவ் லோ லிக்விட்ஸ் டெம்பரேச்சர், ரெடிலி கேஸ்டபிள். ரெடிலி வந்து கேஸ்டபிள். இது வந்து தட் இஸ் கால்டு கேஸ்ட் அயான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேஸ்ட் அயான். புரியுதுங்களா? இதில் டைப்ஸ் ஆஃப் கேஸ்ட் அயன் இதில் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் கெமிக்கல் காம்போசிஷன், கூலிங் ரேட், டைப்ஸ் அண்டு அமௌண்ட் ஆஃப் இனோக்லண்ட் தட் ஆர் யூஸ்டு வி கேன் ஹேவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 வகை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 வகை டோட்டலாக இருக்குது. நம்ம இதில் 3 வகை எடுத்து போகிறோம். நம்ம ஒன்று வந்து கிரே அயான், சாம்பல் வார்ப்பிரும்பு, வெள்ளை வார்ப்பிரும்பு, இணக்கமான இரும்பு மேலேபிள் அயான், கிரே அயான், ஒயிட் அயான், மேலேபிள் அயான், டக்டைல் அயான், கம்பேக்டட் கிராஃபைட் அயான் கொடுத்துருக்காங்க. கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாம்பல் அயான் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அயான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒயிட் அண்ட் மேலே பாருங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலேபிள் அயான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணக்கமான. அடுத்து டக்டைல் அயன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பேக்டட் கிராஃபைட் அயன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 இதுக்கு 5 டைப்ஸ்க்கு 5 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க? டிபெண்டிங் ஆன் கெமிக்கல் காம்போசிஷன், கூலிங் ரேட், டைப்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப்
இனோகுலேட்டன்ட் தட் ஆர் யூஸ்டு வி கேன் ஹேவ். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சாம்பல் வார்ப்பிரும்பு. புரியுதுங்களா? சாம்பல் வார்ப்பிரும்பு 5 மார்க் 14 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அந்த கொஸ்டின் இது சாம்பல் வார்ப்பிரும்பு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பல் இரும்பு அல்லது சாம்பல் வார்ப்பிரும்பு என்பது ஒரு வகை வார்ப்பிரும்பு ஆகும். இது ஒரு கிராஃபிட்டிக் மைக்ரோ கட்டமைப்பை கொண்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் அன்லைன் பண்ணிங்க, கிராஃபிட்டிக் மைக்ரோ கட்டமைப்பை கொண்டுள்ளது. எப்படி கொஸ்டின் கேட்கலாம் வந்து சாம்பல் இரும்பு சாம்பல் வார்ப்பிரும்பு என்பது ஒரு வகை வார்ப்பிரும்புன்னு சொல்லிட்டு இது ஒரு டேஷ் கட்டமைப்புன்னு கொஸ்டின் கேட்கலாம். புரியுது? கேட்டால் என்ன அது கிராஃபிட்டிக் மைக்ரோ கட்டமைப்பை கொண்டுள்ளது. இது உருவாகும் எலும்பு முறிவின் சாம்பல் நிறத்திற்கு பெயரிடப்பட்டது. இது கிராஃபைட் இருப்பதால் ஏற்படுகிறது. இது மிகவும் பொதுவான வார்ப்பிரும்பு மற்றும் எடையின் அடிப்படையில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு வார்ப்பு பொருள் தான் அது. அந்த வெயிட் நம்ம எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம வந்து சாம்பல் வார்ப்பிரும்புன்னு சொல்கிறோம். இது ஒரு கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். 7 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வந்து புரியுதுங்களா? 7 மார்க் கொஸ்டினில் வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம். பார்ட் ஏல ஒரு 7 மார்க்கு, பியில் ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எடுத்து போகலாம். கரெக்டாக வந்து லிசன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிரே கேஸ்ட் அயான். புரியுதுங்களா? கிரே என்னது? கிரே கேஸ்ட் அயான். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வார்ப்பிரும்பு. இதில் கிரே கேஸ்ட் அயான் இஸ் characterized by its graphite microstructure which causes fractures of the material to have a grey appearance. It is the most commonly used cast iron and the most widely used cast material based on weight. Most cast iron have a chemical composition of 2.5 to 2.5 to 4.0% carbon, 1 to 3% silicon, and the remainder is iron. Grey cast iron has less tensile strength, very important word, tensile strength and shock resistant than steel. Its compressive strength is comparable to low and medium carbon steel. Understand? The 4 points are very important point. புரியுதுங்களா? கிரே கேஸ்ட் அயன். நெக்ஸ்ட் ஒன் இதே வந்து நம்ம தமிழ் என்ன சொல்கிறோம்னா கிரே கேஸ்ட்டுக்கு வந்து வெள்ளை வார்ப்பிரும்பு. புரியுதுங்களா? சரி, கிரே கேஸ்ட்னா சாம்பல் வார்ப்பிரும்புன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளை வார்ப்பிரும்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வரையறை பார்த்தீங்கன்னா வெள்ளை வார்ப்பிரும்பில் கரைசலில் உள்ள கார்பன் திடப்படுத்துதலில் கிராஃபைட்டை உருவாக்க முடியாத போது வெள்ளை வார்ப்பிரும்பு உருவாகிறது. வெள்ளை வார்ப்பிரும்புகள் கடினமானது மற்றும் உடையக்கூடியவை. அவற்றை எளிதில் இயந்திரமாக்க முடியாது. கார்பன் ஒரு கார்பைடாக மட்டுமே இருக்கும். வார்ப்பிரும்பு குடும்பத்தின் ஒரே உறுப்பினர் அவளை என்பதில் தனித்துவமானது. புரியுதுங்களா? இது கரைசலில் உள்ள கார்பன் திடப்படுத்துதலில் கிராஃபைட் உருவாக்க. அப்போ வந்து மெயினாக வந்து என்ன பயன்படுத்துகிறாங்கள கேஸ்ட் அயனில் வந்து கிராஃபைட் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? கிராஃபைட் அதாவது இது பொருள் கிராஃபைட்டை உருவாக்க முடியாத போது வெள்ளை வார்ப்பிரும்பு உருவாகிறது. வெள்ளை வார்ப்பிரும்புகள் கடினமானது மற்றும் உடையக்கூடியவை. அவற்றை எளிதில் இயந்திரமயமாக்க முடியாது. கார்பன் ஒரு கார்பைடாக மட்டுமே இருக்கும். வார்ப்பிரும்பு குடும்பத்தின் ஒரே உறுப்பினர் அவர்கள் என்பதில் தனித்துவமானது. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கேஸ்ட் அயன். தமிழில் வந்து வெள்ளை வார்ப்பிரும்பு, இங்கிலீஷ் வந்து ஒயிட் கேஸ்ட் அயன். கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா தமிழ்னா அதை டெஃபினேஷன் எழுதிடணும், இங்கிலீஷ்னால் இது 4 பாயிண்ட்ஸ் எழுதிடணும். பார்த்து கரெக்டாக புரியுதுங்களா? வித் எ லோயர் சிலிக்கான் கண்டென்ட் அண்ட் ஃபாஸ்டர் கூலிங் த கார்பன் இன் ஒயிட் கேஸ்ட் அயன் precipitates out of the melt as the metastable phase சிமனைட். அதுக்கு என்ன சொல்லியிருக்க பாருங்க, Fe3C rather than graphite. The cementite which precipitate from the melt form as relatively large particles usually in a eutectic mixture where the other phase is austenite which on cooling might transform to martenite. It is difficult to cool thick casting fast enough to solidify the melt as white cast iron all the way through. However, rapid cooling can be used to solidify a shell of white cast iron, after which the remainder cools more slowly to form a core of grey cast iron. That is called grey cast iron. கம்பேர் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டேபிள், சிமெண்டைட்டு, ஆஸ்டினைட்டு, மார்டிசைட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் வேர்டு. இதுக்கு மெயினாக வந்து எழுதுனதெல்லாம் புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் மார்க் இது. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கலர் காமிச்சு பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இணக்கமான இரும்பு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து இணக்கமான இரும்பு. ஏன்னா இணக்கமான இரும்புனா வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு என்ன வரையறை கொடுத்துருக்காங்க இணக்கமான இரும்பு பார்த்தோன்னா, இது பெரும்பாலும் சிறிய வார்ப்புகளுக்கு நல்ல இழுவிசை வலிமை, நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும் மற்றும் உடைக்காமல் நெகிழும் திறன் டக்லிட்டியாக இருக்கும் தேவைப்படுகிறது.
பயன்பாடுகளில் மின் பொருத்துதல்கள், கைக்கருவிகள், குழாய் பொருத்துதல்கள், துவைப்பிகள், அடைப்புக்குறிகள், வேலி பொருத்துதல்கள், மின் இணைப்பு வன்பொருள், பண்ணை உபகரணங்கள், சுரங்க வன்பொருள் மற்றும் இயந்திர பாகங்கள் ஆகவே அடங்கும். இது எல்லாமே இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு இணக்கமான இரும்பில். இதே வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணக்கமான இரும்புக்கு மேலியபிள் கேஸ்ட் அயன் ஃபார்ம்டு பை தி ஹீட் ட்ரீட்மெண்ட் ரேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 900 degrees Celsius ஆஃப் unalloyed 3% carbon, white cast iron carbon equivalent to 2.5%, carbon 1.5 silica. The cementite dissociates into its component elements. Graphite clumps are noodles. It exhibit better ductility than grey or white cast iron. It is also very magnetable. The production steps கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிராஃபிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா cementite decomposes to the stable austenite and graphite phase. Second stage graphification, slow cooling through utracted temperature to make ferritic malleable iron. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக எத்தனை கார்பன் அடங்கி இருக்குது, பகுதி பொருள் சிலிக்கன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எல்லாமே மேலியபிள் கேஸ்ட் அயனில். புரியுதுங்களா? ஒரு 7 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கேஸ்ட் அயன், கிரே கேஸ்ட் அயன், மேலியபிள் கேஸ்ட் அயன் வந்து ஒரு 7 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்கலாம். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து ஸ்டீல் வயர் மேனுஃபேக்சரிங். நம்ம வந்து ஸ்டீல் வந்து எப்படி தயாரிக்கிறோம். புரியுதுங்களா? ஸ்டீல் வயர் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டல் ஒர்க்கிங்கு, கிராஸ் செக்ஷன் வயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீல் வயரில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இங்கே ஃபிகர் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸ்டீல் வந்து எப்படி நம்ம தயாரிக்கணும்னு சொல்லி கம்பெனி மாதிரி காமிச்சிருக்காங்க, ஃபிகர் போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து நிறைய எல்லாருமே ஸ்டீல் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்மர் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஷின்ஸ். த பீஸ்மர் ப்ராசஸ் ஸ்டீல் பீஸ்மர் ப்ராசஸ் வந்து டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலை வந்து எங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆனால் நான் பீஸ்மர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீல் மோர் எக்கனாமிக்கல் குட் நவ் மேக் 5 tons ஆஃப் ஸ்டீல் இன் 15 minutes இன்ஸ்டெட் ஆஃப் 12 hours. கொடுத்துருங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்னிங் கார்பன் மோனாக்சைடு, ஸ்டீல் கன்வெர்ட்டிங்கு, ஃபயர் கிளே பிரிக்ஸு, ஹாட் ஏர் வெளியே போகுது, சுடுறது வெளியே போகுது, ஸ்டேஜ் ஸ்டீலு, கீழே வந்து டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து. புரியுதா? பீஸ்மர் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பீஸ்மர் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஃகு தயாரிக்கும் செயல்முறை தான் வந்து நம்ம வந்து பீஸ்மர் ப்ராசஸ் சொல்கிறோம் வந்து. புரியுதுங்களா? எஃகு தயாரிக்கும் செயல்முறை இப்போது பெரிதும் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதில் கார்பன், சிலிக்கான் மற்றும் பிற அசுத்தங்கள் உருகிய பன்றி இரும்பிலிருந்து ஒரு சிறப்பு சாய்க்கும் பதிலில் ஒரு பெசிமர் மாற்றி கேட்டலிஸ்ட் காற்றில் ஒரு வெடிப்பில் ஆக்சிஜனேட்டர் மூலம் அகற்றப்படுகின்றன. புரியுதுங்களா? மேக்ஸிமம் வந்து இது இல்லை, அதில் என்ன அடங்கியிருக்கு பாருங்கள். வேதிப்பொருள் வந்து கார்பன் இருக்குது, சிலிக்கான் மற்றும் பிற அசுத்தங்கள் உருகிய பன்றி இரும்பிலிருந்து ஒரு சிறப்பு சாய்க்கும் பதில். புரியுதுங்களா? ஒரு பெசிமர் மாற்றி ஒரு கேட்டலிஸ்ட் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீஸ்மர் ப்ராசஸ் வந்து பழைய படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம சிமெண்ட்டெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக கலப்போம். புரியுதுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு டிம்பல் லாரி மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேலே ரவுண்டாக மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் 3 போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு சுற்று. அதே மாதிரி தான் அதே மெத்தடில் தான் ஃபேக்ட்ரி கொடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். மிஷின் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். பீஸ்மர் ப்ராசஸ். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது பாருங்கள். என்ன போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் மேடு பை பியூரிஃபைங் அயன் ஒரு பீஸ்மர் ப்ராசஸ்ஸு, blast air into molten iron to burn off impurities, expensive to purify until the Bessemer process. புரியுதுங்களா? இங்கே கொடுத்து ஃபிகர் கொடுத்து ஸ்ட்ரக்சர் கொடுத்து மிஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு மால்டல் ட்ரே கொடுத்துருக்காங்க, ஸ்லாகு, ஏர் வந்து வெளியே போகிறதுக்கு டயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வெப்ப சிகிச்சை ஹீட் ட்ரீட்மெண்ட்டு. புரியுதுங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அது வெப்ப சிகிச்சை என்றாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 2 மார்க் கொஸ்டின் வெப்பதுனா ஹீட் ட்ரீட்மெண்ட்டு. ஏன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான சொற்களில் வெப்ப சிகிச்சை என்பது உலோகத்தை சூடாக்குவது. உலோகம் இருக்குது, அதை நம்ம சூடு பண்ணுறது தான். அந்த வெப்பநிலையில் அதை பிடிப்பது, பின்னர் அதை மீண்டும் குளிர்விப்பது. செயல்பாட்டின் போது உலோகப் பகுதி அதன் இயந்திர பண்புகளில் மாற்றங்களுக்கு உட்படும். ஏனென்றால் அதிக வெப்பநிலை உலோகத்தின் நுண்கட்டமைப்பை மாற்றுகிறது. வெரி சிம்பிள். ஒரு உலோகம் எடுத்துக்கிறோம், அதை நம்ம வந்து சூடுபடுத்துகிறோம். சூடு பண்ண உடனே வந்து குளிர்விக்கிறோம். புரியுது? அது அப்படி பண்ணால் தான் வந்து என்ன சொல்லும் போது வெப்ப சிகிச்சைன்னு சொல்கிறோம். 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும் 2 மார்க்கில். எளிமையான சொற்களில் வெப்ப சிகிச்சை என்பது உலோகத்தை சூடாக்குவது, அந்த வெப்பநிலையில் அதை பிடிப்பது, பின்னர் அதை மீண்டும் குளிர்விப்பது. செயல்பாட்டின் போது உலோகப் பகுதி அதன் இயந்திர பண்புகளில் மாற்றங்களுக்கு உட்படும். ஏனென்றால் அதிக வெப்பநிலை உலோகத்தின் நுண்கட்டமைப்பை மாற்றுகிறது. புரியுதுங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் இங்கிலீஷ் சொல்லிக்காம பாருங்கள், அதே தான். ஹீட் ட்ரீட்மெண்ட்டு இஸ் எ மெத்தட் யூஸ்டு டு alter the physical and sometimes chemical properties of a material. The most common application is metallurgical. It involves the use of heating or cooling, normally to extreme temperatures, to achieve a desired result such as hardening or softening of a material. It applies only to process where the heating and cooling are done for the specific purpose of altering properties in initially. புரியுதுங்களா? தட் இஸ் கால்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்டு. அனதர் கொஷின் இஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். பல்க்கு, சர்ஃபேஸு, அனிலிங்கு, நார்மலைசிங், ஹார்டனிங், டெம்பரிங்கு. இது வந்து பல்காகிறது. சர்ஃபேஸ் பண்ணுறதுனா தெர்மோ கெமிக்கல், ஃப்ளேம் இண்டக்ஷன், லேசர், எலக்ட்ரான் பீமு, கார்பனிங், நைட்ரஜிங், சைனடிங். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல் அனிலிங்கு, ரீக்ரிஸ்டலைசிங் அனிலிங்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனிலிங்கு, ஸ்பைரோ அனிலிங்கு, மேட்ரிமனிங், ஆஸ்பனிங் கொடுத்துருக்காம பாருங்க. இப்போ இது தேவையில்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் அனிலிங் பார்த்தீங்கன்னா கடினப்படுத்துதல். புரியுதா? கடினப்படுத்துதல். இதுக்கு தமிழ் இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்க? நான் இங்கிலீஷ் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இது 2 மார்க் கொஸ்டின். கடினப்படுத்துதல் கொஸ்டின் கேட்டனால அது கடினப்படுத்துதல் என்பது எதையாவது கடினமாக்குகிறது அல்லது கடினமாக்குகிறது. கடினப்படுத்துதல் இதை குறிக்கலாம். கடினப்படுத்துதல் உலோகம். இது ஒரு உலோகத்தின் கடினத்தன்மை அதிகரிக்கப்படுகிறது. என்னது? உலோகத்தின் கடினத்தன்மையை அதிகரிக்க பயன்படுகிறது. புரியுதுங்களா? கடினப்படுத்துதல். இதில் இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்காங்கன்னா, கடினப்படுத்துதலுக்கு ஹார்டனிங் சொல்லியிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் ஹை ஹார்ட்னஸ் வேல்யூஸ் கேன் பி அப்டைன்டு பை தி ப்ராசஸ் சிஏ ஹார்டனிங்கு. ஹார்டனிங் கன்சிஸ்ட் ஆஃப் இதை மெயின் எழுது கொஸ்டின் எழுதும்போது நீ ஹீட்டிங் டு ஹார்டனிங் டெம்பரேச்சர், ஹோல்டிங் அட் தட் டெம்பரேச்சர் ஃபாலோட் பை ரேபிட் கூலிங் சச் as quenching in water, oil or salt bath. High hardness is obtained due to phase transformation at considerably low temperature into non-equilibrium phase, namely martensite. It is also called hardening by quenching. புரியுதுங்களா? அது 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் எழுதுனது. அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். புரியுது? அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுப்பேன் நான். அது கொடுத்தா நீங்கள் இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதணும். ஹார்டனிங் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அன்னிலிங், கட்டுப்படுத்தி அறவிடுதல். என்ன 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் அன்னிலிங்? Annealing is a done to improve ductility, the ability to be drawn and extruded and reduce brittleness. Annealing consists of softening the metal by heating it between 30 and 50 degrees Celsius above its upper critical point and allowing it to cool slowly. This can be done in either hot sand ashes of a fire or by leaving the metal in an oven or furnace until cooled. Annealing. இது தமிழ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அன்னிலிங் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி ஆற விடுதல். புரியுதுங்களா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க வரையறை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி ஆற விடுதல். இதுக்கு பார்த்தீங்கன்னா அனிலிங் என்பது ஒரு வெப்ப சிகிச்சை செயல்முறையாகும். ஒரு வெப்ப சிகிச்சை செயல்முறை தான். இது ஒரு பொருளின் நுண்கட்டமைப்பை அதன் இயந்திர அல்லது மின் பண்புகளை மாற்றும். பொதுவாக ஸ்டீல்களில் கடினத்தன்மையை குறைக்கவும் நீர்த்து போகக்கூடிய தன்மையை அதிகரிக்கவும் உள்ளழுத்தங்களை அகற்றும் அனிலிங் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 2 மார்க்ஸ் கேட்கலாம். அது கேட்டால் எனக்கு கரெக்டாக வரையறை எழுதணும். புரியுதா? ஒரு வெப்ப சிகிச்சை தான். சரி, இந்த வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். அனிலிங் என்பது டேஷ் செயல்முறை, வெப்ப சிகிச்சை செயல்முறை, ஹீட் ட்ரீட்மெண்ட். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின்ஸு வெப்பநிலை மாற்றம். புரியுதுங்களா? வெப்பநிலை மாற்றம் ஒரு 2 மார்க்ஸ் கேட்கலாம். வெப்பநிலை மாற்றம் இது பார்த்தீங்கன்னா என்ன? வெப்பநிலை மாற்றம்னா வெப்பநிலை என்பது எஃகு அல்லது வார்ப்பிரும்பு. புரியுதுங்களா? எஃகு அல்லது வார்ப்பிரும்பு போன்ற இரும்பு உலோக கலவைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு வெப்ப சிகிச்சை நுட்பமாகும். இது அலாய் கடினத்தன்மையை குறைப்பதன் மூலம் அதிக கடினத்தன்மையை அடையவும், கடினத்தன்மையின் குறைப்பு வழக்கமாக நீர்த்து போகும் அதிகரிப்புடன் சேர்ந்து இதனால் உலோகத்தின் உடையக்கூடிய தன்மை குறைகிறது. புரியுதா? தட் இஸ் வெப்பநிலை மாற்றம். இதுவும் 2 மார்க்ஸ் கேட்கலாம். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெம்பரிங். Tempering is done to toughen the metal by transforming brittle martensite and bainite into a combination of ferrite and cementite, or sometimes tempered martenite. Tempered martenite is much finer grained than just quenched martensite. The brittle martensite becomes tough and ductile after it is tempered. Carbon atoms were trapped in the austenite when it was rapidly cooled, typically by oil or water quenching, forming the martensite. புரியுதுங்களா? that is called tempering. next one பார்த்தீங்கன்னா இது 2 மார்க்ஸ் கேட்கலாம். டெம்பரிங் பார்த்தீங்கன்னா ஓகே. தேங்க்யூ பை. தேங்க்யூ. இப்போது நம்ம எதிர்க்கு என்ன பார்த்துருக்கோம்னா
செகண்ட் சாப்டர், அதாவது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 ஃபஸ்ட் செமஸ்டரில் 4th சாப்டரில் செகண்ட் சாப்டர் 4.2 பார்த்துருக்கோம். அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான், இரும்பு பிரித்தல் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உனக்கு அசைன்மெண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு அந்த அசைன்மெண்ட் கொஷின்ஸ் நான் கொடுக்கல உனக்கு. ஆனால் அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் வீடியோவில் வந்து இந்த பிபிடியில் பவர் பாயிண்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி பவர் பாயிண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் நோட்ஸ் எல்லாம் அதில் இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் கொஷின்ஸ் அதில் கொடுத்துட்றேன் நான், புரியுதுங்களா? அதில் அசைன்மெண்ட் கொஷின் கொடுத்துட்டுனா 7 மார்க் கொஷின் வந்து 3 தரேன். அந்த பிபிடியில் தரேன் உங்களுக்கு, எக்ஸ்ட்ராக்ஷன் வயனில் கொடுக்குறேன் நான் உனக்கு. அதில் பிபிடியில் அசைன்மெண்ட் கொஷின் கொடுத்துன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் லிங்க் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பார்ப்பீங்க, பவர் பாயிண்ட் பார்ப்பீங்க, பிபிடி லிங்க் பார்ப்பீங்க, ஃபுல்லாக போட்டிருப்பேன். அதே லிங்க் தான் அடுத்து வாய்ஸ் வீடியோ மாதிரி அனுப்புவோம் நாங்கள், அது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வாய்ஸ் வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிபிடியில் வந்து நான் வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுத்துறேன் நான் உனக்கு, புரியுதுல? அசைன்மெண்ட்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்டுனா நீங்கள் வந்து எழுதி வந்து ஃபோட்டோ பிடிச்சி வந்து நம்பருக்கு வந்து பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கரெக்டாக. வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கொஷின் நான் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு கரெக்டாக, புரியுதுங்களா? அந்த அசைன்மெண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து 10 கொஷின் கொடுத்துருக்கோம். 12 கொஷின் கொடுத்து 10 எழுதணும். 7 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து 14 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து 5 கொஷின் எழுதினேன் வந்து. அதாவது 14 மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, ஒரு யூனிட் இருக்குன்னா 3 கொஷின் கேட்பாங்க. ஏபிசி, அந்த ஏக்கு வந்து 7 மார்க்கு, பிக்கு 7 மார்க்கு, அது ரெண்டும் சேர்ந்து இப்போ 2 கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அது மாதிரி ஒரு 7 மார்க் கொஷின் வந்து 2 கொடுத்துட்றேன். 2 மார்க் கொஷின் வந்து 3 கொடுத்துட்றேன் அவனுக்கு அசைன்மெண்ட்டு, புரியுதா? 7 மார்க் 2, 2 மார்க் 3 தரேன். அப்போ டோட்டலாக வந்து 20 மார்க்ஸ் கொடுத்துறேன் அசைன்மெண்ட் உங்களுக்கு. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா? அந்த லிங்க் ஆன் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்துடும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.